இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் மேல ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார் தெரியுமா? எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா? நீங்க பிறந்ததே அற்புதம், நீங்க வளர்ந்தது ஒரு அற்புதம். ஆண்டவர் எத்தனை ஆபத்திலிருந்து உங்களை காப்பாத்தினார் தெரியுமா? எவ்வளவு மரண கண்ணிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாத்தினார் தெரியுமா? உங்களை ஆண்டவர் ஸ்பெஷலா நடத்தினாரு. யாருக்கும் திறக்காத கதவுகள் உங்களுக்கு திறந்துருச்சு. யாருமே இப்படி வரலாம், ஆனா ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தாரு. இவ்வளவு நீங்க ஆண்டவருடைய கரத்துல ஒரு நாள் இருந்த விலையேற பெற்ற பாத்திரம். நீங்க ஒரு பெரிய பொக்கிஷம். நீங்க மட்டும் நல்லா இருந்திருந்தீங்கன்னா, நீங்க மட்டும் அந்த காரியத்தை செய்யாம இருந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்க உயர்ந்திருப்பீங்க தெரியுமா? நிறைய பேர் உங்களை பார்த்து பிரமிச்சிருப்பாங்க, ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவருடைய சிந்தனையில நீங்களும் நானும் இருந்தது வேற ஒரு விதத்துல தான் கர்த்தர் நம்மளை வச்சிருந்தாரு. ஆனா இடையில என்னமோ தெரியல, அவருடைய கையில நீங்க கெட்டு போய் நிறைய பேர் எல்லாத்தையும் இழந்து மோசையை போல தரிசனத்தை இழந்து, மோசையை போல எதிர்கால வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்து அப்படியே சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனா கர்த்தர் மோசையை திரும்பவும் கர்த்தர் சந்தித்து கர்த்தர் சொல்றார், உன்னை நான் அப்படி விட்டுற மாட்டேன். ஏன் அப்படின்னா, உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டு. கர்த்தர் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை பார்த்து சொல்றாரு, உங்க பிள்ளைய ஆண்டவர் அப்படி விட்டுற மாட்டாருமா. தகப்பனே, உங்க பிள்ளைய ஆண்டவர் அப்படி விட்டுற மாட்டாரு. வாலிப தம்பி, இது உனக்கான வார்த்தை. தங்கச்சி, இது உனக்கான வார்த்தை. ஆண்டவர் உன்னை கையில பெரிய நோக்கத்தோட கர்த்தர் எடுத்திருக்கிறாரு, பெரிய திட்டத்தோட கர்த்தர் எடுத்திருக்கிறாரு. நீ நம்பு, நீ அதை நம்பு. நீ மோசையை போல நீ நம்பாம இருக்காத. கர்த்தர் சொல்றாரு, நயல் நதி எத்தனையோ பேருடைய சாவனுடைய இடம், ஆனா அந்த நயல் நதியில உன்னை காப்பாத்துறதற்கு நான் வல்லவரா இருந்தேன் அல்லவா. நினைச்சு பாருங்க. நீ திரும்பி பாரு மகளே, நீ திரும்பி பாரு மகனே. நீ கர்த்தருடைய கையில இருந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு பாத்திரம். நீ வித்தியாசமான ஒரு பாத்திரம். நீ எல்லார போல இல்ல, நீ உங்க அண்ணன் தம்பிய போல இல்ல. உங்க குடும்பத்துல நீ மட்டும் ஒரு வித்தியாசமான பாத்திரமாய், உன் மேல மட்டும் கர்த்தருடைய வித்தியாசமான அனாயிண்டிங் இல்ல. கர்த்தர் அப்படிதான் உன்னை வச்சிருந்தாரு, கர்த்தர் அப்படிதான் உன்னை கரத்துல எடுத்தாரு. ஆனா நீ கெட்டு போயிட்ட. ஆனா கர்த்தர் மறுபடியும் உன்னை வணைவேன் என்று 2 கைகளை உயர்த்தி இந்த வார்த்தை என் தலை மேல நடக்கணும்னு சத்தமா